நண்பர் ஒருத்தர் N% பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. N இது ஒரு பானோட ஸ்பெஷல் மூவ். N% அப்படிங்கிற பிரெஞ்சு வேர்டோட இங்கிலீஷ் மீனிங் இன் பாசிங். சோ இப்போ இங்க E4 பிளே பண்ணும்போது இங்க F5 பிளே பண்ணா இந்த பானை கேப்சர் பண்ண முடியும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை பொசிஷன் இப்படி இருந்துச்சுன்னா F1 பாஸ் பண்ணிடலாம்னு டபுள் ஸ்டெப் பிளே பண்ணா சோ இந்த இடத்துல தான் ஸ்பெஷல் N% மூவ் அப்ளை ஆகும். ஒன்ஸ் உங்க ஆப்போனன்ட் டபுள் ஸ்டெப் இங்க பிளே பண்ணி ஒரே ரேங்க்ல உங்களோட பானும் உங்க ஆப்போனண்டோட பானும் இருந்து பக்கத்து ஃபைல்ஸ்லயும் ரெண்டு பேரோட பானும் இருந்துச்சுன்னா இங்க எப்படி F6ல ஒரு பான் இருந்தா கேப்சர் பண்ண முடியுமோ அதே மாதிரி F6 தாண்டி போற பானையும் உங்களோட பான் வச்சு கேப்சர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா இந்த பொசிஷனை பாருங்க. N% எங்கெங்கெல்லாம் பண்ண முடியும்னு பாத்துக்கோங்க. உங்க ஆப்போனன்ட் டபுள் ஸ்டெப் கண்டிப்பா மூவ் பண்ண அப்புறம் தான் உங்களால N% பண்ண முடியும். அப்படி உங்க ஆப்போனன்ட் டபுள் ஸ்டெப் மூவ் பண்ணாலும் சேம் ரேங்க்ல ரெண்டு பேரோட பான்ஸும் இருக்கணும், பக்கத்து ஃபைல்ஸ்லயும் இருக்கணும். ஸோ இப்போ B3 தாண்டி தான் இந்த பான் வந்திருக்கிறதுனால உங்களோட சி பான் வச்சு பி பானை கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பானை பிளாக் டபுள் ஸ்டெப் பிளே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மூவ்லயே நீங்க N% பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ஒருவேளை நீங்க நைட் எங்க மூவ் பண்ணிட்டு அடுத்து உங்க ஆப்போனன்ட் வேற மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க N% பண்ண முடியுமானா முடியாது. உங்க ஆப்போனன்ட் 2 ஸ்டெப் மூவ் பண்ணதுக்கு அடுத்த மூவே நீங்க N% பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த மூவ்ஸ்ல N% பண்ண முடியாது.